Hi friends, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா YouTubeல மானிட்டேஷன் எனேபிள் பண்ண எல்லாரோட சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போகும். ஆனா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியா இருக்கும். ஒரு சில சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 5k 10k 4k வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து போகும். ஆனா அந்த வீடியோக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1 இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2 இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியா இருக்கும். சோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. என்னோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10k வியூஸ் போன ஒரு வீடியோக்கு வந்திருக்க ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $2 மட்டும் தான் எனக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு செட்டிங் வந்து நான் சேஞ்ச் பண்ணி யூடியூப்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். இந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணது மூலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த செட்டிங் வந்து நீங்களும் சேஞ்ச் பண்ணி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங்ஸ் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மானிட்டேஷன் எனேபிள் பண்ண சேனலாக இருந்தீங்கன்னா இந்த செட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுங்க. உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது என்ன செட்டிங் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்லி ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட மொபைலில் குரோமில் யூடியூப் டேஷ்போர்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. யூடியூப் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் அப்லோட் பண்ண எல்லா வீடியோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த செட்டிங் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஷோ மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக் திஸ் வீடியோ அவைலபிள் ஒன்லி மானிட்டைஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ எதனால் நம்ம இதை வந்து சேவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் நம்ம வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன். ஸோ இதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மானிட்டேஷன் எனேபிள் பண்ண சேனலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோ எல்லாத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். இந்த செட்டிங் ஆன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் யூடியூப்லேருந்து ஏர்னிங்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து இந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணாமல் இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரிவேரில் கொடுத்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணால் என்ன தான் உங்கள் வீடியோக்கு நிறைய வியூஸ் போனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் மானிட்டேஷன் எனேபிள் பண்ண சேனலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த செட்டிங்கை சேஞ்ச் பண்ணி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்லி ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.